கேரட் லட்டு பண்ணுறதுக்கு 2 கப் கேரட் துருவல் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேரட் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு லட்டு சாப்பிடும்போது நிறைய இருக்காது. ஒரு சுற்றி எடுக்கும்போது பாருங்கள், மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துருக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். கேரட் துருவல் பேன் ஹீட் ஆயிடுச்சு. பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் சூடானதுமே இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இதை வறுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரி பருப்பு நெய்யில் வறுபட்டுருச்சு. இது கூடவே உலர் திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், முந்திரியும் திராட்சையும் நெய்யில் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதெல்லாம் வேறு ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். அதிலே 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. அதில் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்து வச்சுருக்கிற கேரட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய்யில் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். கேரட் பாருங்கள், நெய்யிலேயே நல்லா கொஞ்சம் நேரம் வறுத்துட்டேன். இந்த கேரட்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதே நல்லா கேரட்டோட மிக்ஸ் பண்ணி நெய்யில் வறுத்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா நெய் விட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதையும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கலாம். தேங்காயோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன் நெய்யிலேயே. இப்போ இதில் நம்ம 1/4 கப்பு காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, பால் சேர்த்தனுமே நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இதை மூடி போட்டு வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பால்லையே கேரட்டும் தேங்காய் துருவலும் குக் ஆகிருக்கு. நம்ம வதக்கிறதுலேயும் கொஞ்சம் குக் ஆகிருக்கு. பால் ஊற்றும் போது இந்த லட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். இன்னும் சாப்பிட்றதுக்கு நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 3/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். சர்க்கரை சேர்த்துலாமே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை பாருங்கள் மெல்ட் ஆகிருக்கு. பாருங்கள், கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டேன். கேரட்டு தேங்காயில் நல்லா சர்க்கரையோடு சேர்ந்து நல்லா பார்த்திங்கன்னா குக் ஆகிடுச்சு. சர்க்கரையும் நல்லா கலந்து பார்த்திங்கன்னா கேரட்லேயும் நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். இப்போ இதை கூட நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க.
முந்திரி திராட்சை சேர்த்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதும் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். பாருங்க ஆறிடுச்சு. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கொஞ்சமாக எடுத்து கையில் நல்லா ப்ரெஸ் பண்ணி நார்மலாக நம்ம எப்படி லட்டு பிடிப்போமோ அதே மாதிரி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா அழகாக வந்திருக்குன்னு. கேரட்டை வச்சு 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு சூப்பரான லட்டு செஞ்சுட்டோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. கேரட்டில் நீங்களும் இது போல் லட்டு செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆவினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.